ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டும் அதில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, அரசு பணிகளுக்கான நேரடி நியமன வயது உச்சவரம்பை தமிழக அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு உயர்த்தியுள்ளது? அரசு பணிகளுக்கான நேரடி நியமன வயது உச்சவரம்பை தமிழக அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு உயர்த்தியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 ஆண்டுகளுக்கு வந்து உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த கொரோனானால் வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணாதனால ஸோ ஒரு 2 ஆண்டுகளுக்கு வந்து வயதை வந்து உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் 2 ஆண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் சமூக நீதி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? தமிழகத்தில் சமூக நீதி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. செப்டம்பர் 17 தான். இது யாரோட இதுக்காகனா, தந்தை பெரியாரோட பிறந்த தினம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து தந்தை பெரியார் தினத்தை வந்து சமூக நீதி தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வந்து, பாதுகாப்பு அமைச்சகம் 15 பேர் கொண்ட என்சிசி குழுவை யாருடைய தலைமையில் அமைத்தது? பாதுகாப்பு அமைச்சகம் 15 பேர் கொண்ட என்சிசி குழுவை யாருடைய தலைமையில் அமைத்தது? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. பைஜெயந்த் பாண்டா. ஸோ இவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபார்மர் பிஜேபியோட எம்பி. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன்று, தமிழகத்தில் 100% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திய முதல் மாவட்டம் எது? ஸோ கொரோனா இப்போ வந்து பரவிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த முதல் தவணை ஃபஸ்ட்டு டோஸ் வந்து செலுத்திய 100% கம்ப்ளீட் பண்ண ஸ்டேட் டிஸ்ட்ரிக் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. நீலகிரி மாவட்டம் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து 100% வந்து ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 100% முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஸ்டேட் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசம். எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திய முதல் நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புவனேஸ்வர். ஓகேங்களா? ஸோ வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. எதுக்கு நான் செப்பரேட்டாக கொடுத்தேன்னா எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். முதல் மாநிலம் வந்து நமக்கு வந்து தெரியாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கேட்டாங்கன்னா நமக்கு வந்து நம்ம நீலகிரி ஸ்டேட் மட்டும்தான் படிச்சுட்டு, டிஸ்ட்ரிக் மட்டும்தான் நம்ம வந்து படிச்சுட்டு போயிருக்கோம். பட் ஸ்டேட் வந்து அந்த நேரத்தில் தெரியாமல் போச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து 3மே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து 5வது கொஸ்டின், இந்திய பொருளாதார வளர்ச்சி 2021ஆம் ஆண்டு எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐநா அறிவித்துள்ளது? இந்திய பொருளாதார வளர்ச்சி 2021ஆம் ஆண்டு எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐநா அறிவித்துள்ளது? ஸோ ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து சரியானது. 7.2% வந்து இருக்கும் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட வேர்ல்டு பொருளாதாரம், உலக பொருளாதாரம் வந்து எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 5.3% இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்குறதுக்கான சான்ஸ் தான். குரூப் 4 2018 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 2020ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது, இந்தியாவிலேயே முதல் முறையாக கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்ட எஃகு நிறுவனம் எது? இந்தியாவிலேயே முதல் முறையாக கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்ட எஃகு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாடா நிறுவனம் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நிறுவனம் வந்து டாடா நிறுவனம். ஸோ அது இன்னும் ஒரு இது இருப்பாங்க. கார்பன் பிடிப்பு ஆலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜாம்ஷெட்பூரில். இந்தியாவில் முதல் முறையாக ஊது உலையிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும் கார்பன் பிடிப்பு ஆலை. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊது உலையிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும் கார்பன் பிடிப்பு ஆலை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜாம்ஷெட்பூரில் இருக்குது. அதுக்கடுத்து முக்கிய தினங்கள் பார்ப்போம். உலக நோயாளி பாதுகாப்பு தினம். உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் 17. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேஃப் மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் கேர். ஓகேங்களா? சேஃப் மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் கேர். அதுக்கடுத்து
உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஸ்வாதிகா கோஷ் தான் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. ஸோ பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க. ஸோ இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டுனீசியாவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடைபெற்றது. அடுத்து 10வது கொஸ்டின். தேசிய தடகள ஓப்பன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேசிய சாதனையுடன் முதல் இடத்தை பிடித்தவர் யார்? தேசிய தடகள ஓப்பன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேசிய சாதனையுடன் முதல் இடத்தை பிடித்தவர் யார்? ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹர்மிலன் கவுர் பெயின்ஸ் அவங்க தான் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நரேஷ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இந்த நரேஷ்குமார். ஓகேங்களா. ஸோ இதோட 11வது கொஸ்டின் லாஸ்ட் ஒன்று. சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி எந்த வடிவிலான கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா T20 விலகுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது துபாயில். ஓகேவா. ஸோ அந்த இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து T20 கேப்டன்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலி. ஸோ இதோட இந்த செப்டம்பர் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.